ஒரு வரிசையில் Q தொடக்கம் Z வரையான 10 நபர்கள் வடக்கு திசை நோக்கி பார்த்த வண்ணம் அமர்ந்துள்ளனர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வரிசையில் 10 நபர்கள் அமர்ந்து இருக்கும் விதம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவும் Q தொடக்கம் Z வரையான நபர்கள் வடக்கு நோக்கி பார்த்த வண்ணம் அமர்ந்துள்ளனர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் எப்பொழுது செய்யும் பொழுது அட்லீஸ்ட் 2 பாசிபிள் டயக்ராம் இங்கே ட்ரா பண்ணணும். அந்த வகையில் 2 பாசிபிள் டயக்ராம் கீழ்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நவ் லெட்ஸ் கோ டு த டீடைல்ஸ். V என்பவர் வரிசையின் வலப்புற முடிவிலிருந்து 4வதாக இருப்பதுடன் V மற்றும் X இடையில் ஒரு நபர் மாத்திரம் அமர்ந்துள்ளனர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், V என்னும் நபர் வலப்புற முடிவிலிருந்து, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வலப்புற முடிவு என்று சொல்வது இந்த திசை. ஸோ வலப்புற முடிவிலிருந்து 4வதாக இருக்கின்றார். அந்த வகையில் 1 2 3 4. ஸோ V கண்டிப்பாக இந்த இடத்தில் காணப்படுவார். அதே போன்று இந்த பாசிபிள் டயக்ராம் அடிப்படையில் இங்கே காணப்படுவார். வலப்புறத்திலிருந்து 4வதாக 1 2 3 4. அதோடு V மற்றும் X இடையில் ஒரு நபர் மாத்திரம் அமர்ந்துள்ளனர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், V மற்றும் X இடையில் ஒரு நபர் மாத்திரம் அமர்ந்துள்ளனர். ஸோ வலதுபுறமாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது அல்லது இடதுபுறமாக இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயக்ராம் அடிப்படையில் X இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே போல் இந்த டயக்ராமில் இங்கே X ஃபிக்ஸ் பண்ண முடியும். 2 பாசிபிள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஸோ செகண்ட் டீடைல்ஸ், S என்பவர் Vக்கு இடப்புறமாக 4வதாக உள்ளார். Vக்கு இடப்புறமாக X என்பவர் 4வதாக உள்ளார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இடப்புறமாக இங்கால 1 2 3 4. ஸோ S இந்த இடத்தில் காணப்படுவார். அதே போன்று 1 2 3 4 இங்கேயும் X அதே இடத்தில் காணப்படுவார். U மற்றும் S ஆகியோர் அருகருகே அமர மாட்டார்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், S ஏற்கனவே இங்கே அமர்ந்துள்ளார். அந்த அடிப்படையில் இந்த இரு இடங்களிலும் U வரக்கூடிய சாத்தியமில்லை. ஆகவே U இந்த 2 இடங்களிலும் வரமாட்டார். Sக்கு இடப்புறமாக இருக்கும் நபர்களின் எண்ணிக்கையானது Qவிற்கு வலப்புறமாக இருக்கும் நபர்களின் எண்ணிக்கைக்கு சமமாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், Sக்கு இடப்புறமாக இங்கே 2 பேர் தான் காணப்படுகின்றனர். அந்த வகையில் Sக்கு இடப்புறமாக இருக்கும் 2 நபர்களின் எண்ணிக்கையானது Qவிற்கு வலப்புறமாக இருக்கும் 2 நபர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக Qவானது இந்த இடத்தில் மாத்திரமே வரக்கூடிய சாத்தியம் உள்ளது. ஏனெனில் Sக்கு இடப்புறமாக 2 நபர்கள் உள்ளனர். ஆகவே Qவானவர் இந்த இடத்தில் காணப்படுவார். அதே போன்று இங்கேயும் Q இந்த இடத்தில் காணப்படுவார். ஸோ ஃப்ரெண்ட், Sக்கு இடப்புறமாக 2 நபர்கள் இருக்கின்றனர். அந்த வகையில் Qவிற்கு வலதுபுறமாகவும் 2 நபர்கள் தான் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கே Q அமர்ந்து காணப்படுவார். R என்பவர் Xக்கு அருகே அமராததுடன் Qவிற்கு வலப்புறமாக 2வதாக உள்ளார். R என்பவர் Xக்கு அருகே அமராததுடன், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், R இங்கே வருவதற்கான சாத்தியமில்லை. அதே போன்று இந்த இடத்தில் வருவதற்கான சாத்தியமில்லை. இங்கே இந்த இடத்தில் R வருவதற்கான சாத்தியம் இல்லை. அதே போன்று Qவிற்கு வலப்புறமாக 2வதாக அமர்ந்துள்ளார். Qவானவர் இங்கே இருக்கின்றார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இடத்தில் R வரக்கூடிய சாத்தியமில்லை. ஆகவே இந்த பாசிபிள் டயக்ராம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இதன் அடிப்படையில் R இந்த இடத்தில் காணப்படுவார். ஏனெனில் Qவிற்கு வலப்புறமாக 2வதாக இருக்கின்றார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆறானவர் Xற்கு அருகாமையில் அமர முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த பாசிபிள் டயக்ராம் ஏற்றுக்கொள்ள முடியாது. R மற்றும் Tக்கு இடையில் 3 நபர்கள் அமர்ந்துள்ளனர். R மற்றும் Tக்கு இடையில் 3 நபர்கள் அமர்ந்துள்ளனர். 1 2 3. ஸோ T ஆனவர் கண்டிப்பாக இந்த இடத்தில் காணப்படுவார். 1 2 3. R மற்றும் Tக்கு இடையில் 3 நபர்கள் காணப்படுவார். W என்பவர் Yற்கு இடப்புறமாக அடுத்ததாக அமர்ந்துள்ளார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், W என்பவர் Yற்கு இடப்புறமாக அடுத்ததாக அமர்ந்துள்ளார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேலன்ஸாக இருக்கிறது இந்த 4 இடங்களும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 இடங்கள் மாத்திரம் மீதமாக உள்ளது. அதே போன்று W என்பவர் Yற்கு இடப்புறமாக அடுத்ததாக அமர்ந்துள்ளார். ஸோ W இங்கே வருவதற்கான சாத்தியமில்லை. அதே போன்று இங்கே வருவதற்கான சாத்தியமில்லை. ஏனெனில் Yற்கு இடப்புறமாக அமர்ந்திருத்தல் வேண்டும். ஆகவே Y இங்கே வருவதற்கான சாத்தியம் மாத்திரம் காணப்படுகிறது. அதே போன்று W இந்த இடத்தில் காணப்படுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தரப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் 8 நபர்களின் இடங்கள் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் U வரக்கூடிய சாத்தியம் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே U இந்த இடத்தில் வருவார். மீதமாக உள்ள நபர் Z என்னும் நபர், அவர் இந்த இடத்தில் அமர்ந்து இருப்பார்.